ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 40 வயசுக்கு மேலே ஒன்றா சேர்த்து சாப்பிட வேண்டிய சைவ அசைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல உணவுகளுக்கு பெரும் பங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல சத்தான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காய்கறிகள், கீரைகள் இது மாதிரியான சைவ உணவுகளும், சிக்கன், மட்டன், இறால், மீன், முட்டை அது மாதிரியான சைவ உணவுகள், அசைவ உணவுகளும் இருக்குது. இந்த 2 வகையான உணவுகளும் பெரும்பாலும் தனித்தனியாக தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். சிலர் சைவம் மற்றும் அசைவ உணவுகளை ஒன்றாக சாப்பிடுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட சைவ அசைவ உணவுகளை ஒன்றா சாப்பிட்டோன்னா அது உடலில் பிரச்சனைகளை கூட உண்டு பண்ணிடும். இருந்தாலும் சில அசைவ உணவுகள் 40 வயசுக்கு மேலே சாப்பிட்றப்ப 2 மடங்கு பலன் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? ஃபர்ஸ்ட் ஒன், இறால் மற்றும் முள்ளங்கி. இறாலில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமான கடல் உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த இறாலில் கால்சியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஏராளமாக இருக்குது. இந்த இறாலோட முள்ளங்கியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னதான் இறாலில் நிறைய சத்துக்கள் நிறைந்த கடல் உணவாக இருந்தாலும் அந்த இறாலில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் உடம்புல சேரதான் செய்யும். இந்த நிலையில் முள்ளங்கி அதோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப இறாலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை முள்ளங்கி அப்படியே உறிஞ்சி வெளியேற்றிடும். அது நம்மளோட மலம், சிறுநீர் வழியாக வெளியேறிடும். நீங்கள் அடுத்த முறை இறாலை சமைச்சிங்கன்னா அதோட முள்ளங்கியும் சேர்த்து சாப்பிடுங்க. செகண்ட் ஒன், மட்டனும் பச்சை பப்பாளியும் தான். மட்டன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பச்சை பப்பாளியை பொரியல் செஞ்சு சாப்பிட்ருங்க. இப்போ எப்பெல்லாம் நீங்கள் மட்டனை சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் பச்சை பப்பாளியை பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுனால பப்பாளியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நொதி பொருள் இருக்குல்ல, இது மட்டனை மிருதுவாக்கி சீக்கிரத்தில் செரிமானம் அடைய செஞ்சிடும். இதனால வயிறு வலி வர்றதை கூட தடுத்துக்கலாம். தேர்ட் ஒன், சிக்கனும் சௌச்சவும் தான். சிக்கன் நல்லது தான், ஆனால் அது உடல் சூட்டை ஏற்படுத்திடும். ஆனால் சௌச்சவை சிக்கனோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றப்ப அதிக அளவு நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த சௌச்சவு இருக்குல்ல, இது உடல் சூட்டை குறைச்சிடும். சிக்கன் சாப்பிட்டுட்டு உடல் சூடு பிடிச்சிச்சின்னா சிக்கனோட சௌச்சவை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப உடல் சூடும் குறையும், சத்துக்களும் பல மடங்கு அதிகரிக்கும். ஃபோர்த் ஒன், மீன் மற்றும் வெண்டைக்காய். மீன் குழம்பு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். மீன் குழம்பு அப்படின்னு சொன்னோன்னே வாயில் கூட எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அந்த மீன் குழம்போட சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் வெண்டைக்காய். அதுவும் மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்றப்ப அதோடைய வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்குல்ல, இது வயிற்றுக்குள்ளார போகிறப்பயே அது வயிற்றில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி குழம்புல இருக்க காரம் இருக்குல்ல, அது வயிறை தாக்காமல் பாதுகாக்கும். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப இனி வெண்டைக்காய் பொரியலையும் மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்ருங்க. ஃபிஃப்த்து ஒன், முட்டையும் கீரையும் தான். முட்டையோட கீரையை சேர்த்து சாப்பிட்றது நல்லது. முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சேர்ந்து தான் ஹீமோக்ளோபினை உருவாக்குது. வாரத்துக்கு 2-3 முறையாவது முட்டையையும் கீரையும் சேர்த்து பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும். இதுவரை சைவத்தோட அசைவ உணவுகளை சேர்ந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா இது மாதிரியான காம்பினேஷன் உணவை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமான பலன்களை தரும். குறிப்பு, நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 40 வயசுக்கு அப்புறமா சேர்த்து சாப்பிட வேண்டிய சைவ அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.